யாரையாச்சும் ரொம்ப மிஸ் பண்றீங்களா? உங்க வாழ்க்கையில இந்த தருணத்துல யாரை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. நம்ம வாழ்க்கைய ஒரு சில பேர் ரொம்ப அழகா மாத்திடுறாங்கல்ல. கொஞ்ச நாள் பழகி இருந்தாலும் சரி, நிறைய நாள் பழகி இருந்தாலும் சரி, ஒரு சிலருடைய நினைவுகள் நம்ம வாழ்க்கையில அப்படியே பதிஞ்சிருது. அவங்க கூட இருந்த தருணங்கள், அவங்க கூட சுத்தினது, அவங்களோட விளையாடினது, அவங்களோட பேசி பழகுனது, இது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சிகரமா மறக்கவே முடியாத ஒரு தருணங்களா மாறிடுது. ஒரு கட்டத்துல அவங்க இருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இவங்க யாரா வேணா இருக்கலாங்க. உங்க கூடவே படிச்ச ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அக்கம் பக்கத்துல இருந்து விளையாடின ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப வெல்விஷரா இருக்கலாம், உங்களுடைய கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸா கூட இருக்கலாம். ஆனா அவங்களுடைய ரோல் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். மிஸ் பண்றதுன்னா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்களா இருக்குங்க, அதுல இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது, ஒன்னா சேர்ந்து வெளியில எங்கேயாவது போறது, ரொம்ப பேசி சிரிக்கிறது, இல்ல ஏதாச்சும் ரொம்ப அப்செட் ஆயிட்டோம், தனியா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கோம்னு வைங்களேன். சே, இவங்க இருந்தா நம்மள தனியா விட்டுருப்பாங்களா, இவங்க இருந்தா நம்மள அழ விட்டுருப்பாங்களா, இவங்க பக்கத்துலயே இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவ்வளவு ஏங்க, இந்த வாட்ஸ்அப்ல எடுத்துக்கோங்களேன், ஒரு குட் மார்னிங் குட் நைட் மெசேஜஸ் எல்லாம் வருது இல்லையா. சே, ஏன்டா டெய்லி அனுப்புறாங்களேன்னு ஒரு சில பேர் சலிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த மெசேஜ் கூட இவங்க கிட்ட இருந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்ல மிஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நமக்கு கால் பண்ணாலும் இவங்க கிட்ட இருந்து ஒரு கால் வரலையேன்னு ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த பிறந்த நாளுக்கு, அது முக்கியமா சொல்ல போனா அந்த பிறந்த நாளுக்கு இவங்க கால் பண்ணா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இவங்களை ஏன் மிஸ் பண்றோம்னா இவங்களுடைய நினைவுகள் எல்லாம் ரொம்ப ஆழமா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும். எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகும்போதோ, இல்ல கோவில்களுக்கு போகும்போதோ, சாப்பிட போகும்போதோ, சந்தோஷமா இருந்த தருணங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா மனசுல பதிஞ்சிருக்கும் போது, அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகும்போதோ இவங்க இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், யாரையாச்சும் நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னா அவங்களே கால் பண்ணட்டும், அவங்களே சாட் பண்ணட்டும்னு நீங்க வெயிட் பண்ணாதீங்க. அந்த எந்த ஒரு ஈகோவும் இல்லாம தயங்காம நீங்களே கால் பண்ணி சாட் பண்ணி பேசுங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் படாதீங்க. வாழ்க்கையில நல்லதே நடக்கும். மகிழ்ச்சியா இருங்க.